டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து புறப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் இப்பொழுது நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து அவர் புறப்பட்டு சென்று இருக்கின்றார். காலை 10 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய கலாச்சார மையத்தில் வைத்துதான் இந்த கூட்டம் என்பது நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய மாநில முதல்வர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். ஒவ்வொரு மாநிலத்திற்கென்றும் ஒவ்வொரு நேரம் என்பது ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய நேரத்தில் அந்தந்த மாநில முதல்வர்கள் அவர்களுடைய திட்டங்களை முன்வைப்பார்கள். இது முழுக்க முழுக்க திட்டங்கள் குறித்து விவாதிப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாகத்தான் இருக்கின்றது. அதில் தமிழ்நாடு முதல்வர் அவர் சார்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட போகிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசு, புதிதாக வந்திருக்கக்கூடிய முதல்வர், எனவே தமிழ்நாட்டிற்கான நலத்திட்டங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு வரையறையை அவர்கள் கொடுப்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பேசப் போகிறார் என்பதுதான் மிக முக்கியமானது. 2 பகுதிகளாக நடைபெறும், காலை மற்றும் மதியம் என்று 2 அமர்வுகளாக நடைபெறும் நிலையில் அந்த 2வது அமர்வில் தான் தமிழ்நாடு சார்பில் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிறகு மாலை 4 அல்லது 5 மணி வரை இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.